இன்றைய நற்செய்தி. கர்த்தர் நம்மளை போஷித்து திருப்தியாக்குகிற தேவன். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 11 15 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மோசேட்ட சொல்றாங்க, நீ என்ன பண்ண, இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட போய் பேசு. அவங்க சாயங்காலம் இறைச்சியை சாப்பிடுவாங்க, காலையில அப்பத்தினால திருப்தி ஆவாங்க. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்ல என்றான்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா காடைகள் பாலைட்டு மூடிக்கொள்வது. காலையில் பனி பெஞ்சிருக்கு. அந்த பனி நீங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி புடைத்தனையாய் தரையின் மேல் கிடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது இஸ்ரவேல் புத்தருக்கு என்னன்னு தெரியல. அப்போது மோசே இஸ்ரவேல் புத்தரை பார்த்து சொல்கிறாங்க, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, வனாந்திரத்தில் காடைகளை கொண்டு வந்தார், வனாந்திரத்தில் வானத்தின் மன்னாவை கொடுத்தாரு. எவ்வளோ நல்ல தேவன் இல்லையா? அன்னைக்கு வனாந்தத்தில் ஜனங்களை போஷிக்கக்கூடும், ஆனால் உங்களை போஷிக்க முடியாதா? ஒரு நாளும் நம் தேவன் நம்மளை பட்டினியாய் வைக்கிற தேவன் கிடையாது. இன்னொரு வசனமும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். மத்தியில் பார்த்தீங்கன்னா, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதில்லை அறுக்கிறதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் கர்த்தர் தான் போஷிக்கிறாரு. இந்த உலகத்தில் எந்த உயிரினமாக இருந்தாலும் கர்த்தர் தான் போஷிக்கிறார். அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம மிருகங்கள் ஜீவங்களை பார்த்திலும் பறவைகளை பார்த்திலும் கர்த்தர் விசேஷமாக படைச்சு வச்சிருக்காரு இல்லையா? ஒருபோதும் நம்மளுக்கு அப்பத்தாழ்ச்சி கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு எதுவும் குறைவு இருக்கா? கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், அவர் நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மட்டும் உண்டாகட்டும்.